பின் வருவனவற்றுள் மனித வளர்ச்சி குறியீட்டின் அளவீடு எது? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த பேராமீட்டர் ஃபார் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்? பேராமீட்டர் அப்படின்றது ஒரு ஃபண்டமெண்டல் மாதிரி, ஒரு அடிப்படை. எதன் அடிப்படையில் இந்த கணக்கீடு செய்கிறாங்க அப்படின்றதான் கேள்வி. அப்போ மனித வளர்ச்சி குறியீட்டின் அளவீடு என்பது பிறக்கும்போது ஏற்படக்கூடிய ஆயுள் காலம். எதை வச்சு மனித வளர்ச்சி குறியீடு அளவிடப்படுது அப்படின்னா பிறக்கும்போது ஆயுள் காலம். ஆப்ஷன் ஏ. தலைவர்கள் அவருடைய சிறப்பு பெயர்கள் பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. ராஜகோபாலாச்சாரி அதாவது ராஜாஜி தட்சண காந்தி என அழைக்கப்படுபவர். தட்சண காந்தி என அழைக்கப்படுவர் ராஜகோபாலாச்சாரி. மதுரை காந்தி என அழைக்கப்படுவர் எம்என்ஆர் சுப்புராமன். பச்சை காந்தி என அழைக்கப்படுபவர் ஜே.சி. குமரப்பா. கருப்பு காந்தி என அழைக்கப்படுபவர் காமராஜர். திருப்பி சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. தட்சண காந்தி என அழைக்கப்படுபவர் ராஜாஜி. கருப்பு காந்தி என அழைக்கப்படுபவர் காமராஜர். பச்சை காந்தி என அழைக்கப்படுபவர் ஜே.சி. குமரப்பா. ரெண்டாவது ஈவே ராமசாமி, தமிழ்நாட்டின் ரூசோ. அப்போ தமிழ்நாட்டின் ரூசோ என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ஈவே ராமசாமி. ஜார்ஜ் ஜோசப், மிகப்பெரிய சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்த விளைந்தவர். மதுரை மக்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டவர். ஆலய நுழைவு போராட்டத்துக்காக உதவி செஞ்சவர். குற்றப்பரம்பரை சட்டத்திற்காக வாதாடியவர். ஜார்ஜ் ஜோசப் மதுரை மக்களால் ரோசாப்பு துரை என அன்போடு அழைக்கப்பட்டவர். இவருக்குமான ஈவே ராமசாமி தந்தை பெரியாருக்குமான நெருக்கம் ரொம்ப அதிகம். வைக்கம் போராட்டம் அதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கோம். அப்போ ஜார்ஜ் ஜோசப் அப்படின்றது ரோசாப்பு துரை. எஸ் சத்தியமூர்த்தி வெள்ளி நாக்கு நாவலர். அப்போ வெள்ளி நாக்கு நாவலர் யார்? எஸ் சத்தியமூர்த்தி. ரோசாப்பு துரை ஜார்ஜ் ஜோசப். ஈவே ராமசாமி தமிழ்நாட்டின் ரூசோ. ராஜகோபாலாச்சாரி என அழைக்கப்படும் ராஜாஜி. தட்சண காந்தி 1937 தமிழகத்தின் காங்கிரஸ் அமைச்சரவையின் முதலமைச்சர். ஆப்ஷன் ஏ தான் வருது. இந்த ரெண்டு கேள்வியும் ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்து, முகவுரையும் இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி என உச்சநீதிமன்றம் எந்த வழக்கில் பிரகடனப்படுத்தியது? ஆன்சர் கேசானந்த பாரதி வழக்கு. ரொம்ப முக்கியமானது. கேசானந்த பாரதி வழக்குனாலே முகப்புரையும் இந்தியாவோட ஒரு பகுதி தான் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கு. முகப்புரை அப்படின்றது என்னென்னா இந்திய மக்களாகிய நாம் இறையாமை, மதச்சார்பின்மை, மக்களாட்சி குடியரசு நாடுன்ற ஒரு வார்த்தை வரும்ல, பிரையாம்பிள் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அந்த பிரையாம்பிள் இந்திய கான்ஸ்டியூஷனோட ஒரு பார்ட்டு தான் அப்படின்னு கேசானந்த பாரதி வழக்கில் சொல்லியிருப்பாங்க உச்சநீதிமன்றம். ஆப்ஷன் பி கரெக்டு. சமுத்திரகுப்தரை இந்திய நெப்போலியன் என விவரித்த வரலாற்று அறிஞர் வி.ஏ. ஸ்மித் அவர்கள். ரொம்ப முக்கியம். சமுத்திரகுப்தர் அதாவது என்ன அப்படின்னா, ஸ்ரீகுப்தர், முதலாம் சந்திரகுப்தர், அவருக்கப்புறம் வர்றவர் தான் சமுத்திரகுப்தர். இவருடைய வெற்றிகளையும் இவரோட நினைவும் போற்றுவனும் 33 வரியில் இருக்கிறதான் அலகாபாத் தூண் கல்வெட்டு. அதை பொறித்தவர் அரிசேனர். இந்த சமுத்திரகுப்தர் பார்த்திங்கன்னா இந்திய நெப்போலியன் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. யார் குறிப்பிட்றா அப்படின்னா வி.ஏ. ஸ்மித்து. இவர் கவிராஜா அப்படின்னு அழைக்கப்படுகிறார். ரொம்ப முக்கியமானது, வசுபந்து என்கிற ஒரு சமண புலவரை ஆதரித்தவர். இவங்க வைணவ மதம் இந்த மன்னர் ஆனால் இவர் சமண மதத்தை சேர்ந்த வசுபந்து என்பவரை ஆதரிச்சிருக்காரு. இவரோட அமைச்சரவையிலையும் வச்சுருந்துருக்காரு. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அப்போ சமுத்திரகுப்தரை இந்திய நெப்போலியனை விவரித்த வரலாற்று அறிஞர் வி.ஏ. ஸ்மித். ஆப்ஷன் ஏ. அடுத்து, ஜேவிபி குழு இதனுடன் தொடர்புடையது. ஜேவிபினா ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா, இவங்கெல்லாம் சேர்த்து தான் ஜேவிபி.
1948 ஜேவிபி கமிட்டி வந்து எதற்காக இந்த ஜேவிபி கமிட்டி உருவாக்குறாங்க அப்படின்னா மொழிவாரி மாநிலங்களை உருவாக்குவதற்காக. டு டிராஃப்ட் நேஷ்னல் லாங்குவேஜ் பாலிசி ஆப்ஷன் பியில் இருக்குது. ஃபார்முலேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆன் லிங்குஸ்டிக்ஸ் மொழி வாரியான மாநிலங்களை உருவாக்குறதுக்காக தான் தார் கமிட்டி கொண்டு வராங்க. அடுத்து ஜேவிபி கமிட்டி கொண்டு வராங்க. அடுத்து பசலலி கமிட்டி கொண்டு வராங்க. பணிக்கர் கமிட்டி கொண்டு வராங்க. இது எல்லாமே மொழிவாரி மாநிலங்களை பிரிக்கணும் அப்படின்றதுக்காக தான். இந்தியா உருவாகும் போது 14 மாநிலங்கள் உருவாச்சு மொழிவாரி. அதில் முதல் உருவான மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா 1953. இந்த மாநிலம் உருவாக காரணமாக பொட்டி ஸ்ரீராமு அவர் தான் வந்து உண்ணாவிரதம் இருந்து மொழிவாரி மாநிலங்கள் உருவாக மிக முக்கியமான காரணம். அப்போ ஜேவிபி கமிட்டி எதோட தொடர்புடையது அப்படின்னா மொழிவாரி மாநிலங்கள். வருஷம் 1948. தார் கமிட்டி, ஜேவிபி கமிட்டி, பசலலி கமிட்டி, பணிக்கர் கமிட்டி இது எல்லாமே மொழிவாரி மாநிலங்கள் இந்தியாவில் அமையணும்னு சொல்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. ரொம்ப முக்கியமான கேள்வி. அப்படி மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதில் எந்த மாநிலம் முதலில் உருவாச்சுன்னா ஆந்திரா. நான் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்து மங்கள் பாண்டே தூக்கிலிடப்பட்ட நாள் அது 1857 புரட்சி இவர் மூலமாக தான் பிரபலப்படுது. 1857 புரட்சிக்கு உடனடி காரணம் என்னென்னா அவங்க புதிய ரக என்ஃபீல்டு துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்பட்ட கொழுப்பு தடவிய தோட்டா. இதனால தான் உடனடி காரணம். அரசியல் காரணங்களும் இருக்குது. இது முதல்ல தன்னுடைய மேலதிகார சுட்டு கொன்ற மங்கள் பாண்டேவுக்கு தூக்கிலிடப்பட்ட நாள் எப்படின்னா ஏப்ரல் 8, 1847. மங்கள் பாண்டே தூக்கிலிடப்பட்ட நாள் ஏப்ரல் 8, 1857. இந்த 1857 புரட்சியை தான் முதல் இந்திய விடுதலை போர் அப்படின்னு வீர சாவர்கர் சொல்லியிருப்பாங்க. உடல் நல மேம்பாடு தொடர்பான செயலி எது அப்படின்னா ஆரோக்கிய சேது. உடல் மேம்பாடு தொடர்பான செயலி அது ஒரு அப்ளிகேஷன் எது அப்படின்னா ஆரோக்கிய சேது தான். த சர்வீஸ் ஆப் ஃபார் ஹெல்த்து. எந்த ஆப் உதவுது அப்படின்னா ஆரோக்கிய சேது. ரொம்ப முக்கியமானது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு. அடுத்த கேள்வி பாருங்கள். தவறான பொருத்தத்தை தேர்வு செய்க. கேள்வி என்ன? எது தவறாக இருக்கோ அதை தான் கேட்குறாங்க. ஆஷ் படுகொலை 1911 ஜூன் 17 கரெக்டு. ஆஷ் துரை திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர். அவர் இங்கேருந்து கொடைக்கானலுக்கு செல்லும் பாதையில் மணியாச்சி ரயில் நிலையத்தில் வாஞ்சிநாதன் அவர்களால் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. அதான் ஆஷ் படுகொலை 1911 ஜூன் 17. அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் சரி. இங்கே எது தப்புன்னு கேட்டிருக்கேன், அதனால் ஃபஸ்ட்டுன்றது சரி. சுதேசி கப்பல் நிறுவனம் 1906 அதுவும் கரெக்டு தான். சுதேசி கப்பல் நிறுவனம் யாரால் எதற்காக நிறுவப்பட்டது அந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். வ.உ. சிதம்பரனார் அவர்களால் அக்டோபர் 16, 1906 தூத்துக்குடியில் உருவாக்கப்பட்டதான் சுதேசி கப்பல் நிறுவனம். கலிலியோ லாவா அப்படின்னு 2 கப்பலை வாங்குகிறாங்க. இதோட பயண வழித்தடம் எங்கேருந்து எங்கே அப்படின்னா தூத்துக்குடி டு கொழும்பு, கொழும்பு டு தூத்துக்குடி. கலிலியோ லாவான்னு 2 கப்பல். எவ்வளோ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா 10 லட்சம். புரியுதுங்களா? 10 லட்சம் முதலீடு ரொம்ப முக்கியம். சுதேசி கப்பல் நிறுவனத்தின் செயலாளராக வந்து பார்த்திங்கன்னா வ.உ. சிதம்பரம் பிள்ளை இருந்திருப்பார். அதோட தலைவர் யார் இருந்திருப்பா அப்படின்னா பாண்டித்துரையார் இருந்திருப்பாங்க. இதில் மிகப்பெரிய பங்குதாரர்கள் யாருன்னா ஹாஜி பக்கரும் பாண்டித்துரையர் தான் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தோட பங்குதாரர்கள். சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் 10 லட்சம் முதலீட்டில் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ ரெண்டாவதும் கரெக்டு தான் 1906ன்றது. மெஸ்டன் விருது 1916 வராது. ஒத்துழையாமை இயக்கம் 1918 வராது. ஒத்துழையாமை இயக்கம் எல்லாத்துக்கும் தெரியும் 1920 அப்படின்னு. அப்போ ஆப்ஷன் 3, 4 தவறு. ஆப்ஷன் 3, 4 தவறு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. மூல் நாயக் பத்திரிகையுடன் தொடர்புடையவர் யார்? டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். மூல் நாயக் என்னும் பத்திரிகையோட தொடர்புடையவர் அம்பேத்கர் அவர்கள். அனி பெசன்ட் நியூ இந்தியா காமன்வெல் என்னும் பத்திரிகையோடு தொடர்புடையவர். அன்னி பெசன்ட் நியூ இந்தியா காமன்வெல் என்னும் பத்திரிகையோடு தொடர்புடையவர். அம்பேத்கர் அவர்கள் மூல் நாயக் என்னும் பத்திரிகையோடு தொடர்புடையவர். அடுத்த கேள்வி. தேச தலைவர்களும் அவருடைய பத்திரிகைகளும். ரொம்ப முக்கியமான கேள்வி இதுவும். தேச தலைவர்களும் அவங்களுடைய பத்திரிகைகளும். இந்த பத்திரிகைகள் மூலமாக விடுதலை உணர்வை தூண்டணும், தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தணும், மக்களுக்கு படிப்பு மற்றும் விடுதலை பெற தூண்டணும். இதுதான் முக்கியமான காரணம். அப்போ அனைத்து விதமான போட்டித் தேர்வுக்கும் இதன் மூலம் தான் கேள்விகள் வரும். ஒரு தலைவர் அவங்க எந்த பத்திரிகை மூலமாக தன்னை கருத்தை சொன்னாங்க, இதழியல் துறையில் அந்த மேம்பட்ட கருத்தை எப்படி மக்கள் எடுத்துக்கிட்டாங்க, இது தொடர்பாக தான். அதாவது விழிப்புணர்வை எப்படி கொண்டு வந்தாங்க
அப்படின்றதான் இங்கே பாயிண்ட்டு. அப்போ அன்னி பெசன்ட் நியூ இந்தியா. அப்போ நியூ இந்தியா என்னும் பத்திரிகை ஆரம்பித்தது அன்னி பெசன்ட். ஜி சுப்பிரமணிய ஐயர் தி இந்து 1878 ஆரம்பிக்கப்பட்டதான் தி இந்து. யாரால் ஆரம்பிக்கப்பட்டது? ஜி சுப்பிரமணிய ஐயர். பெரியார் விடுதலை, பாரதியார் இந்தியா. பாரதியார் இந்தியா. அப்போ அன்னி பெசன்ட் நியூ இந்தியா, ஜி சுப்பிரமணிய ஐயர் தி இந்து, பெரியார் விடுதலை, பாரதியார் இந்தியா. இதெல்லாம் வார பத்திரிகை. இந்தியான்றது சனிக்கிழமை தோறும் வெளியே வரும். இந்த இந்தியா என்னும் வார இதழில் தான் கார்ட்டூன் கேலி சித்திரத்தை முத பாரதியார் பயன்படுத்துகிறாரு. ரொம்ப முக்கியம். அதெல்லாம் கேள்விகள் வரும். அது ஆப்ஷன் சியில் இருக்குது. அடுத்து, தமிழ்நாட்டில் அதிகம் உற்பத்தியாகும் பொருட்கள் எவை? ரொம்ப சிம்பிள், பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள குழப்பறதுக்காக உங்களுக்கு அரிசி பருப்புன்னு கொடுத்துருக்காங்க. அரிசி பருப்பு கிடையாது. வாழை மற்றும் தேங்காய் தான் தமிழ்நாட்டில் அதிகமாக உற்பத்தியாகும் பொருட்கள். உங்களுக்கு ஒரு புரியுதுக்காக சொல்கிறேன் பாருங்களேன். ஆப்ஷன் பி, சி, டி மூணுமே பாருங்களேன். வாழை தேங்காய், தேங்காய் ராகி, வாழை பருப்பு. அப்போ வாழைன்ற வார்த்தை 2 தடவை வருது, தேங்காய்ன்ற வார்த்தை 2 தடவை வருது. அப்போ ஆப்ஷன் பார்த்தாலும் ஈஸியாக போட்டுடலாம். கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும் ஆப்ஷனை. வாழை 2 இடத்துல வந்திருக்கு, தேங்காய் 2 இடத்துல வந்திருக்கு. வாழை ஆப்ஷன் பிலையும் வருது, டிலையும் வருது. தேங்காய் சிலையும் வருது, பிலையும் வருது. அப்போ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. புரியுதுங்களா? அப்போ ஆப்ஷன் எது வரும்? வாழையும் தேங்காயும் தான் வரும். அப்போ தமிழ்நாட்டில் அதிகமாக உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் வாழை மற்றும் தேங்காய். தமிழ்நாட்டில் கடலையின் உற்பத்தியின் அளவு கிட்டத்தட்ட 7 லட்சம் டன்கள். நிலக்கடலை அதோட எத்தனை மெட்ரிக் டன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 7 லட்சம் டன். ரொம்ப முக்கியம். கடலையோட உற்பத்தி அளவு கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து பாருங்கள். 1578 கோவாவில் வெளியிடப்பட்ட தமிழ் புத்தகத்தின் பெயர் என்ன? கேள்வி நல்லா உள்வாங்கிக்கணும். ரொம்ப முக்கியமான கேள்வி. 1578 கோவாவில் வெளியிடப்பட்ட தமிழ் புத்தகத்தின் பெயர் என்ன? தம்பிரான் வணக்கம். ஆன்சர் என்ன? தம்பிரான் வணக்கம். அப்போ அந்த கோவான்ற பாயிண்ட்டை நோட் பண்ணுங்கள். ஏன் அதை நோட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, இந்தியாவுக்கு குடியேறிய முதல் ஐரோப்பியர் யாருன்னு ஒரு கேள்வி வருதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஆன்சர் என்ன? போர்ச்சுகீசியர்கள். 1510 கிட்ட தான் உள்ளே வராங்க. அப்போ அந்த 1510ன்ற வார்த்தைக்கு அடுத்து எல்லாமே ஃபஸ்ட்டு போர்ச்சுகீசியர்கள் தான் வராங்க. இந்தியாவில் 1510 தான் கோவாவில் தலைநகராக வச்சுக்கிட்டு போர்ச்சுகீசியர்கள் இந்தியா முழுவதும் வணிகம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அதையும் தெரிஞ்சுக்கணும், அது தொடர்பான தமிழ் கேள்வியும் தெரிஞ்சுக்கணும். அப்போ 1578 கோவாவில் வெளியிடப்பட்ட தமிழ் புத்தகத்தின் பெயர் தம்பிரான் வணக்கம். ஐரோப்பியர்கள் குடியேறினால் முதலிடம் போர்ச்சுகீசியர்கள் தான். எதை தலைநகராக வைத்து இந்தியா முழுவதும் வணிகம் செஞ்சாங்கன்னா கோவாவை வச்சு தான். கூற்று: ராம்சே மெக்டொனால்டு வகுப்புவாத ஒதுக்கீடை காந்தியடிகள் எதிர்த்தார். கரெக்டு தான். ராம்சே மெக்டொனால்டுன்றது இங்கிலாந்தோட பிரதமர். அவர் 1932ஆம் ஆண்டு வகுப்புவாத அறிக்கையை ஒன்று வெளியிடுறாரு. அதை காந்தி எதிர்த்திருக்காரு. இந்து முஸ்லீம் பிரிவினைக்காக அந்த ராம்சே மெக்டொனால்டு அந்த அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கை காந்திக்கு பிடிக்கல, அதனால் எதிர்த்திருக்காரு. ஏன்னா அதில் தனித்தனியாக இந்திய மக்களை பிளவுபடுத்துகிற மாதிரி இருக்குது. அப்போ கூற்று சரி. காரணம் பாருங்கள். டொமினியன் அந்தஸ்து ஆங்கிலேயரிடம் இருந்து பெறுவதற்காக, அதாவது விடுதலை வாங்கணுன்றதுக்காக அவர் எதிர்த்திருக்காரா? இல்லை. ஏன்னா ஆங்கிலேயர்கிட்டருந்து டொமினியன் அந்தஸ்து வாங்கணும்னு நமக்கு கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா, மேலே சொன்ன கூற்றுக்கும் கீழே சொன்ன காரணத்துக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. புரியுதுங்களா? கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் சி. இது எப்போ நிகழுதுன்னா 1932 வகுப்புவாத அறிக்கை. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அதே வருஷம்தான் பூனா ஒப்பந்தம், இரட்டை வாக்குரிமையை நீக்குவதற்காக. அதுவும் 1932 தான். அம்பேத்கருக்கும் காந்தியடிகளுக்கு இடையில் அந்த ஒப்பந்தம் நடக்கும். அடுத்த கூற்று: புலித்தேவர் ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்கள் உதவியை பெற முயன்றார். கரெக்டு தான். புலித்தேவர் பார்த்திங்கன்னா ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்கள் உதவியை பெற முயன்றார். மிகச்சரியானது. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு இப்போ பிரிட்டிஷ் படையை எதிர்க்கணும்னா வலிமையான ஒரு படை தேவை. புலித்தேவர் யாருன்னா, தமிழ்நாட்டில் 72 பாளையங்கள் இருக்குது. அதில் மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய பாளையங்களோட முக்கியமான தலைவர் தான் புலித்தேவர். அவர் ஆங்கிலேயரை எதிர்க்கணும்னு முடிவு பண்ணி தன்னுடைய பலத்தை கூட்டுறதுக்காக
ஹைதர் அலிட்டையும் ஃப்ரெஞ்சுக்காரங்கிட்டையும் உதவியை கேட்குறாரு. இதான் முதல் பாயிண்ட்டு, மிகச்சரியானது. நெற்கட்டான் சேவலை ஆண்டவர் அவர். அடுத்து பாருங்கள், மராத்தியரோடு ஏற்கனவே தொடர் போர்களில் ஈடுபட்டு கொண்டிருந்ததால் ஹைதர் அலியால் புலித்தேவருக்கு உதவ முடியாமல் போனது. இதுவும் சரிதான். மராத்தியரோடு ஏற்கனவே தொடர் போர்களில் ஈடுபட்டிருந்தார் ஹைதர் அலி, அதனால தான் அவருக்கு புலித்தேவரை உதவ முடியாமல் போச்சு. அப்போ ரெண்டுமே சரி தான், கூற்றும் சரி காரணமும் சரி. காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. அவர் ஹெல்ப்பு கேட்டார், ஏன்னா அவரால் பண்ண முடியல, அவருக்கு அங்கே சூழ்நிலை சரியில்லை. காரணம் என்ன, மராத்தியரோட ஹைதர் அலி சண்டை போட்டுட்டு இருந்தார். இவ்வளோதான் பாயிண்ட்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க, கேள்விகள் வரும். அப்பரின் சமண மதத்தின் பெயர் என்ன? அப்பரோட சமண மதத்தின் பெயர் தர்மசேனர். அதாவது என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இங்கே ஒரு டிரான்ஸ்லேஷன் எரர் இருக்குது. என்னென்னா இங்கே பாருங்களேன், டேஸ் வாஸ் த ஜெயின் நேம் ஆஃப் அப்பர். சமண மதத்தில் அப்பரோட பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. தமிழில் டிரான்ஸ்லேஷன் எரர் வந்திருக்கு பாருங்கள், அப்பரின் சமண மதத்தின் பெயர் என்ன அப்படின்னு. சமண மதத்தில் அப்பர் இருந்தபோது அவர் பெயர் என்ன, இதுதான் கரெக்டான டிரான்ஸ்லேஷன். அப்போ அவருக்கு சமண மதத்தில் இருக்கும்போது அவருடைய பெயர் என்ன அப்படின்னா தர்மசேனர். அதாவது அவர் பேரை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும், திருநாவுக்கரசர். புரியுதுங்களா? அவருடைய இயற்பெயர் மருள் நீக்கியார். மருள் நீக்கியார் சைவத்துக்கு வந்த பின்னாடி அவர் திருநாவுக்கரசர் அப்பர் என அன்போடு அழைக்கப்பட்டார். அவர் சைவத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி சமண மதத்தில் இருக்கும்போது அவருக்கு பேர் என்ன அப்படின்னா தர்மசேனர். ஆப்ஷன் ஏல இருக்கிறது. சத்ரியா நடனம் எந்த மாநிலத்தில் புகழ்பெற்றது? அசாம். சத்ரியா நடனம் எந்த மாநிலத்தில் புகழ்பெற்றது? அசாம். உங்களுக்கு 6th ஃபஸ்ட் டைமில் கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு மாநிலத்தோட புகழ்பெற்ற நடனங்களை ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப முக்கியம். அப்போ சத்ரியா நடனம் அசாம். அடுத்து தன்வந்திரி, வராகி மீரர், ஆரியப்பட்டர், அமரசிம்மர். குப்த பேரரசோட இலக்கியத்திலேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. 11th ஸ்டாண்டர்ட் புத்தகத்திலேருந்து கேட்டிருக்காங்க, ரொம்ப முக்கியம். குப்த பேரரசுலேருந்து தன்வந்திரி ஆயுர்வேதா. அப்போ தன்வந்திரி எழுதிய நூல் அது ஆயுர்வேதா. வராகி மீரர் எழுதிய நூல் பிரதிஹித் சம்ஹிதா. வராகி மீரர் எழுதிய இலக்கிய படைப்பு பிரதிஹித் சம்ஹிதா. ஆரியப்பட்டர் எழுதிய நூல் சூரிய சித்தாந்தா. ஆரியப்பட்டர் எழுதிய நூல் சூரிய சித்தாந்தா. அமரசிம்மர் அமர கோஷா என்னும் நூலை எழுதினார். அமரசிம்மர் அமர கோஷா என்னும் நூலை எழுதினார். தன்வந்திரி ஆயுர்வேதா, வராகி மீரர் பிரஹித் சம்ஹிதா, ஆரியப்பட்டர் சூரிய சித்தாந்தா, அமரசிம்மர் அமர கோஷா. 4, 3, 1, 2. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. குப்த பேரரசுலேருந்து வந்த இலக்கிய படைப்பு கேள்விகள் ரொம்ப முக்கியம். அதாவது குப்த பேரரசு இந்தியாவோட பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் 2ஆம் சந்திரகுப்தர் அவரோட காலம் ரொம்ப முக்கியமான காலம். அவரோட அவைதான் நவரத்தினங்கள் என அழைக்கப்படும். காளிதாசர் இருந்திருப்பாங்க, சமஸ்கிருத புலவர். அவரை இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. காளிதாசர் இந்தியாவோட ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரியப்பட்டாவை இந்தியாவோட நியூட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரியப்பட்டர் இந்தியாவின் நியூட்டன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது. பின் வருவனவற்றில் எந்த வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ளது? முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம். அப்போ முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இந்திரா காந்தி வனவிலங்குனா கோவை. கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம் நாகப்பட்டினம். காப்பி உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது இடத்தை வகிக்கிறதுனா 7வது இடம். உலக காப்பி உற்பத்தியில் இந்தியா 7வது இடத்தை வகிக்கிறது. உலக காப்பி உற்பத்தியில் இந்தியா 7வது இடம். ஆப்ஷன் சி. சோட்டா நாக்பூர் பகுதியில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியினர் கிளர்ச்சி. சோட்டா நாக்பூர் என்ன அப்படின்னா, அதுதான் கனிமங்களின் சொர்க்க பூமி. மினரல்ஸ் இருக்குல்ல, ஒட்டு மொத்தமாக அங்கே தான் இருக்குது. அங்கே ஒரு பழங்குடியினர் கிளர்ச்சி நடக்கும். அது எது அப்படின்னா கோல் கிளர்ச்சி. சோட்டா நாக்பூர் பகுதியில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியினரின் கிளர்ச்சிக்கு பேர் என்ன? கோல் கிளர்ச்சி. கேப்டன் லட்சுமி எங்கே பிறந்தார் அப்படின்னா சென்னை. இந்திய தேச இராணுவத்தின் பெண் படைப்பிரிவு பணியாற்றினவங்க. கேப்டன் லட்சுமி எங்கே பிறந்தாங்க அப்படின்னா சென்னை. ஆப்ஷன் ஏல இருக்குப்பா, ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்து நீதி கட்சி தொடர்பானது. திராவிடர் இல்லம் எங்கே இருக்க, யாருக்கு சொந்தக்காரர் அப்படின்னா நடேசனார். திராவிட இல்லத்தை ஏற்படுத்தியவர் நடேசனார்.
தொழிலாளர் என்னும் பத்திரிகை சொந்தக்காரர் சிங்காரவேலனார். தனித்தமிழ் இயக்கத்துக்கு சொந்தக்காரர் மறைமலை அடிகள். ஜீவித சரீர சுருக்கம் என்னும் நூலை எழுதியவர் ரெட்டமலை சீனிவாசன். திராவிடர் இல்லம் நடேசனார். தொழிலாளர் என்னும் பத்திரிகைக்கு சொந்தக்காரர் சிங்காரவேலனார். தனித்தமிழ் இயக்கத்திற்கு முன்னோடி மறைமலை அடிகள். ஜீவித சரீர சுருக்கம் என்னும் நூலை எழுதியவர் ரெட்டமலை சீனிவாசன். ஆப்ஷன் ஏப்பா. ஆப்ஷன் ஏ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி. பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு. அது பெண் இனத்திற்கு ஆணினம் இழைக்கும் அநீதியாகும் என்று கூறியவர் யார்? ஆன்சர் மகாத்மா காந்தியடிகள். மகாத்மா காந்தியடிகள். ஆப்ஷன் பியில் இருக்குது. பெண்களை பலவீனமான பாலினம் என சொல்வது ஒரு அவதூறு. அது பெண் இனத்திற்கு ஆணினம் இழைக்கும் ஒரு அநீதியாகும் சொன்னது மகாத்மா காந்தியடிகள். ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இது. ஸ்கூல் புக்கில் இருக்க இந்த கண்டென்ட்டு. அடுத்து பவான் ஹவுஸ் வானுங்கு ஊர்தி, அதாவது ஹெலிகாப்டர் நிறுவனத்தின் தலைமையிடம் எது? பவான் ஹவுஸ் ஹெலிகாப்டர் நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா நியூ டெல்லி. 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் இருக்குது. தகவல் தொடர்பு போக்குவரத்து மக்கள் இந்த தலைப்பில் இருக்கும், மக்கள் தொகையில் இருக்கும். பவான் ஹவுஸ் அப்படின்னாலே அது வந்து ஹெலிகாப்டரு தலைமையிடம். அந்த நிறுவனத்தோட தலைமையிடம் எங்கே இருக்குன்னு கேட்டால் நியூ டெல்லி. தலைமையிடம்னாலே மேக்ஸிமம் நியூ டெல்லி தான் இருக்கும். அடுத்து ஹரப்பாவிலேருந்து கேள்வி. சிந்துவெளி நாகரிகத்தின் தளங்களை அதன் இருப்பிடத்தோடு சரியாக தொடர்பு படுத்துக. சிந்துவெளி நாகரிகத்தின் தளங்களை அதை இருப்பிடத்தோடு சரியாக தொடர்பு படுத்தணும். ஹரப்பானா பஞ்சாப்பு. ஹரப்பா பஞ்சாப்பில் இருக்குது. மோஞ்சதாரோ சிந்தில் இருக்குது. மோஞ்சதாரோ சிந்தில் இருக்குது. காளிபங்கன் ராஜஸ்தானில் இருக்குது. லோத்தல் குஜராத்தில் இருக்குது. லோத்தல் ஒரு துறைமுக நகரம், அது குஜராத்தில் இருக்குது. அப்போ ஹரப்பா பஞ்சாப்பு, மோஞ்சதாரோ சிந்து, காளிபங்கன் ராஜஸ்தான், லோத்தல் குஜராத். 3-1-4-2 ஆப்ஷன் பிப்பா. 3-1-4-2 கேட்க வாய்ப்புகள் இருக்குது. இந்தியாவில் அரசியல் கட்சிகளுக்கு அதிகாரப்பூர்வமாக அங்கீகாரம் வழங்குவது ரொம்ப முக்கியமான கேள்வி. இன் இந்தியா the political parties are given officially recognition by Election Commission of India. இந்திய தேர்தல் ஆணையம். ஆப்ஷன் சி தான். இந்தியாவில் அரசியல் கட்சிகளுக்கு ஒரு அதிகாரம் அளிப்பது, அங்கீகாரம் அளிப்பது இந்திய தேர்தல் ஆணையம் தான். இது ஜனவரி 25, 1950 உருவாக்கப்படுது. ஒரு தலைவர் 2 உறுப்பினர்கள், 2 ஆணையர்கள், 6 வருடம் அல்லது 65 வயது பதவிக்காலம். 6 வருடம் அல்லது 65 வயது. தலைமையிடம் டெல்லியில் இருக்குது. இந்தியாவில் அரசியல் கட்சிகளுக்கு அங்கீகாரம் அப்படின்னாலே இந்திய தேர்தல் ஆணையம் தான். ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆப்ஷன் பி. மக்களவையில் ஜனாதிபதியால் எத்தனை உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுகிறார்கள்? 12 பேர். அதாவது ராஜ்யசபையில் இந்திய குடியரசுத் தலைவரால் எத்தனை உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுவார்கள் அப்படின்னா 12 பேர். ஆப்ஷன் பி.